புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. அம்மா வீட்லேயும் சரி இங்கேயும் சரி 5 வாரம்லாம் விரதம் இருக்க மாட்டோம். 3வது வாரம் மட்டும்தான் விரதம் இருக்கிறது. ஒரு 7 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு சமைக்க வந்தாச்சு. குட்டி பையன் பிறந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இப்போ சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே அத்தை பொங்கல் வச்சுட்டாங்க. இன்றைக்கி கோவிலுக்கும் போகிற வேலை இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாகவே சமைச்சிடலான்ட்டு சாம்பார், ரசம், பொரியல் இது மட்டும்தான் வச்சுருந்தேன். ஒரு 8:30 மணி போலெல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கோவில் போயிட்டு வந்து விரதம் விடுறதுக்கு ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. இங்கே விரதத்தை முடிச்சுட்டு ஒரு 1 மணி போலலாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்லேயுமே விரதம் விடாமல் எங்களுக்காக வெயிட் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இப்போ தான் இங்கே சாப்பிட்டோம், அங்கே வந்து உடனே சாப்பிட முடியாது, விரதம் விட சொல்லியே நான் சொல்லிட்டேன். நாங்கள் போகும்போது கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பொங்கல் வைக்கிறதுனால அம்மா கிட்ட பாயாசம் வைக்க சொல்லி தான் சொல்லியிருந்தேன். போனதும் பாயாசமும் ஊற்றி குடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 மணி போல் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க தலைமலைக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபேமஸ் கோவில்னால் அது தலைமலை தான். மலைக்கு மேலேயும் ஒரு கோவில் இருக்குது, கீழே அடித்தளத்துலேயும் ஒரு கோவில் இருக்குது. நடக்க முடிகிறவங்க மேலே போய் சாமி கும்பிட்டு வருவாங்க, நடக்க முடியாதவங்க அப்படியே கீழே சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வரும். நம்ம மலைக்கு போகிறதுக்கே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 5 தடவை இந்த மலைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த டைம் மலை ஏறிட்டு வரலான்னு தான் பார்த்தோம், ஆனால் டைம் சரியாக ஒத்து வரல, அதனால கீழே சாமி கும்பிட்டு வந்துட்டோம்.